ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி நம்ம பீஸா எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன், சீனி எடுத்திருக்கேன். அதை 200 ml கையை உருக்கிற அளவுக்கு சுடு தண்ணி எடுத்திருக்கிறேன். அது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. கையை வச்சு பார்த்தோம்னாக்கா நமக்கு கை உருக்கிற அளவுக்கு, அதாவது லூக்வார்ம் வாட்டர் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நமக்கு அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் இருக்கணும். இந்த 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை நல்லா அந்த தண்ணியில் கலக்கிக்கலாம். கலக்கிட்டு நான் 10 கிராம் ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். ஈஸ்ட்டு நான் பொடி பொடியாக இந்த ப்ரெட்டுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த பவுடர் எடுத்திருக்கேன். இது பேக்கிங் பவுடர் கிடையாது, ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இதை அதில் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா நுர பொங்கிட்டு வரும். இது 500 கிராம் மைதா மாவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்குது. இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ ஆக்டிவேட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ 500 கிராம் மைதா மாவில் நம்ம இந்த ஈஸ்ட்டை கொட்டி நல்லா பிணைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி மைதா மாவில் நான் 1 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் உப்பு மட்டும்தான். ஏன்னா 1/2 கிலோ மைதா மாவுங்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் கொஞ்சம் காவாசி எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோடு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட் கலவையை அதில் ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். நல்லானாக்கா சூப்பர், நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிணைஞ்சிட்டோம்னாக்கா அந்த மாவை நீங்கள் தொட்டு பார்த்திங்கனாக்கா பவுன்ஸ் ஆகணும். நம்ம பராட்டாக்கு பண்ணிடுற மாதிரி மாவு தொட்டு பார்த்தோம்னாக்கா நல்லா அந்த மாவு பவுன்ஸ் ஆகி திருப்பி வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம மாவை நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம். எதில் நம்ம இந்த மாவை புளிக்க வைக்க போகிறோமோ அந்த வெசல் எடுத்துக்கலாம். நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆலிவ் ஆயில் விட்டுருக்கேன். ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க வீட்டு எண்ணெயே போதும். அதை நல்லா அந்த டப்பாவில், ஏன்னா நல்லா உப்பி வரும்போது அது ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா எண்ணெய் தடவி இதை மூடி எந்த இடத்துல சூடாக இருக்கோ அந்த இடத்துல வச்சிடலாம். இப்போது நான் சூடான இடத்துல வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், அந்த மாவோட டபுள் சைஸில் இந்த மாவு வந்திருக்குது. நல்லாவே புளிச்சு இந்த மாவு உப்பி வந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பீஸாவோட பேட்டர் மேலே வைக்கிற அந்த டவ்வை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பிணைஞ்சிட்டு இதை 2 இது செய்யலாம். 500 கிராம் மாவுக்கு 2 பீஸா வரும். இதை நான் பாதியாக டிவைட் பண்ணி பாதி பீஸா நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு இது ப்ளைன் பீஸா பண்ண போகிறோம், சீஸ் பீஸா. இன்னொரு இதில் பெப்பரோனி சீஸா செய்ய போகிறோம். அதை இன்னொரு நாள் நான் பெப்பரோனி பீஸா எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இது நம்ம ப்ளைன் சீஸ், மொசரல்லா சீஸ் போட்டு நம்ம செய்ய போகிறோம். இந்த பேட்டரை நம்ம பண்ணிவிட்டு இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது. மெல்லிஸாக இருந்தால் ரொம்ப மொறுன்னு போயிடும். திக்காக இருந்தால் மாவு இருக்கும். அதனால் மீடியம் சைஸுக்கு நான் இதை வளர்த்தி வச்சுக்கிறேன். இப்போ நான் இதில் மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். இந்த மொசரல்லா சீஸை கார்னரில் இந்த மாதிரி வச்சு இதை நம்ம மூடிக்க போகிறோம். ஏன்னா கார்னரில் சீஸ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதனால் கார்னரில் வச்சு இந்த மாதிரி நான் மூடிக்கிறேன். இது டவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியானது. நமக்கு 1 டீஸ்பூன், நான் 500 கிராம் எடுத்ததுனால 1 டீஸ்பூன் ப்ளஸ் கா டீஸ்பூன் ஜாஸ்தியாக உப்பு போட்டிருக்கேன். அதை பிணைஞ்சு நம்ம வைக்கணும். இங்கே சூடு இல்லாத காரணத்தினால, ஃப்ரான்ஸில் இருக்கிறோம், ஆனால் சூடு இல்லாத காரணத்தினால நான் வீட்டில் இருக்கிற சொஃபாவில் ஆன் பண்ணிவிட்டு, அதாவது சூடு இருக்கிற அந்த மிஷினை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நான் வச்சுருந்தேன். ஸோ ஈஸியாக எனக்கு நல்ல ஈஸ்ட்டாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே ஆக்டிவேட் ஆகி மாவு ரெடி ஆகிடும். அப்படின்னா அவனை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அவனு உள்ளார ஒரு 10 நிமிஷத்துக்கு அவனை ரெடி பண்ணிவிட்டு அது உள்ளார தள்ளி விட்டுருங்க. ஈஸியாக இது புளிச்சு வந்துடும். அப்படி ஊராக இருந்ததுனாக்கா இந்தியாவில் இருக்கிறவங்க நைட்டு பிணைஞ்சு வச்சுட்டு காலையில் கூட செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியானது. இப்போது பீஸா சாஸ் வீட்டிலேயே செய்யலாம். ஆனால் பீஸா சாஸ் நான் கடையில் வாங்கி வச்சுருக்கேன். அந்த பீஸா சாஸை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தக்காளியோட சூப்பராக பீஸா சாஸு. இன்னொரு நாள் பீஸா சாஸ் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
பிஸா சாஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த மாவை நல்லா ஃபோர்க்கை வச்சு குத்தி விட்டுட்டு அதுக்கு மேலே தான் பிஸா சாஸ் போட்டிருக்கேன், இல்லைனா உப்பிட்டு வரும். அதனால் ஃபோர்க்கை வச்சு நம்ம வந்து மாவில் நல்லா குத்தி விட்டுட்டு பிஸா சாஸை தடவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து மொசரல்லா சீஸ் போடுறேன். மொசரல்லா சீஸ் தான் இல்லை, மொசரல்லா சீஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற சீஸ் கூட நீங்கள் போடலாம். இதை ஃபூரில் வச்சுட்டு, அதாவது அவனில் சூடு காட்டுற இடத்துல வச்சுட்டு நான் வந்து எடுக்கிறேன். இப்போது சூப்பரான பீஸா வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் வந்து கரெக்டாக 15 நிமிஷத்துக்கு வச்சேன். ஃபுல் ஹீட்டில் வச்சுட்டேன். உங்களோட டெம்பரேச்சர் எவ்வளோ ஹீட்டில் இருக்கோ அந்த ஹீட்டில் வச்சுட்டு எடுத்தேன். சூப்பரான பீஸா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு மேலே நீங்கள் பீஸா சாஸு நீங்கள் வந்து போட்டுட்டு சாப்பிட்லாம். எந்த சாஸ் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சுட்டு சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.